ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ராஃபில் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களினால் சூர் ஊதப்பட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். ஏன் மனிதர்களோ ஜின்களோ மலக்குகளோ எதுவுமே உயிருடன் இருக்காது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ஜிப்ரில், இஸ்ராஃபில், மீகாயில், மலக்குல் மௌத் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் இவர்கள் நால்வரை தவிர மற்றவை அனைத்துமே அழிந்துவிடும். சூர் ஊதப்பட்டு அனைத்துமே அழிந்ததின் பின்னர் இந்த நால்வரும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன் நிற்பார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை மீகாயில், உன் அடிமையான இஸ்ராஃபிலும் இருக்கிறார் என்பார். அல்லாஹ் கூறுவான், மீகாயிலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே மீகாயிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், நித்திய ஜீவனான நீ, உன் அடிமையான நான், உன் அடிமை ஜிப்ரீல், உன் அடிமை இஸ்ராஃபிலும் இருக்கிறார்கள் என்பார். அல்லாஹ் கூறுவான், இஸ்ராஃபிலின் உயிரை பறித்து விடுங்கள். எனவே இஸ்ராஃபிலின் உயிர் பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் கேட்பான், யார் மீதம்? உடனே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் உயர்வான முகம், உன் அடிமையான ஜிப்ரீலும் நானும் இருக்கிறோம் என்பார். அல்லாஹ் கூறுவான், ஜிப்ரீலின் உயிரை பறித்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் உயிர் பறிக்கப்படும் போது அவர்களின் இரு சிறகுகளும் விரிந்த நிலையில் அல்லாஹ்வின் புகழை பாடிக்கொண்டு சுஜூதிலே மரணித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் அல்லாஹ்வை தஸ்பீக் செய்த நிலையில் மரணிப்பார்கள். எனவே அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்பான், யார் மீதம்? எனவே மலக்குல் மௌத் கூறுவார்கள், யா அல்லாஹ், உன் முன்னாடி எந்த சக்தியுமற்ற, உன் முன் எதுவுமே இல்லாத உன் அடிமையான நானும் நீயும் இருக்கிறோம் என்பார். ஆகவே ஒரு அறிவிப்பின்படி அல்லாஹ் மலக்குல் மௌத்திடம், உன் உயிரை நீயே பறித்துக்கொள் என்று கட்டளையிடுவான். எனவே மலக்குல் மௌத் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று அவரின் உயிரை அவரே பறிக்க துவங்குவார்.